இன்னைக்கு எல்லாருக்கும் பிடிச்ச சிம்பிளான டேஸ்டியான அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குக்கரில் கடலை எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணியிருக்கேன். கடுகு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் உளுந்து ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். சீரகம் நல்லா செவந்து வரட்டும். இப்போ 1/2 டீஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். வெங்காயம் லேசாக பிங்க் கலர் வந்ததும் 2 பச்சை மிளகாயை கீறி சேர்த்துருக்கேன். அதோட வரமிளகாயும் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் ஒரு கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன். 10 பல்லு போல் பூண்டும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். 2 பழுத்த தக்காளியை கட் பண்ணி இதையும் சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வேகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ½ டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். இருபது நிமிஷம் ஆல்ரெடி ஊற வச்சிருந்த அரிசியும் பருப்பையும் சேர்த்து தேவையான அளவு தண்ணீரும் ஊற்றிக்கலாம். கடைசியா 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவி குக்கரை மூடி வேக வைக்கிறேன். அவ்வளோதான், சிம்பிளான அரிசி பருப்பு சாதம் ரெடி. குறைஞ்ச பொருள்லையே செம டேஸ்டாக செய்யக்கூடிய ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி இது. வீட்டில் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பரான கம்ஃபர்ட் ஃபுட்டு. சுட சுட சாதத்து மேலே கொஞ்சம் நெய் விட்டு சாப்பிட்டா டேஸ்ட் வேற லெவலில் இருக்கும். இதுக்கு நம்ம சைடிஷ்ஷாக வடகம், அப்பளம் இல்லது ஊறுகாய் மட்டும் இருந்தால் கூட போதும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி சிம்பிளான ரெசிபிக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க.